Dear 12th Standard Business Max Students, Chapter 1, Exercise 1.2, Problem number 5. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.2ல ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இன் ஏ மார்க்கெட் சர்வே 3 commodities A, B and C, அதாவது 3 commodities கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க, இன் ஃபைண்டிங் அவுட் தி இண்டெக்ஸ் நம்பர் சம் ஃபிக்ஸட் வெயிட்டர்ஸ் ஆர் அசைன் டு தி 3 வெரைட்டிஸ் இன் ஈச் ஆஃப் த கமாடிட்டிஸ். ஒவ்வொரு கமாடிட்டிஸ்க்கும் 3 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஒரு 3 வெரைட்டிஸோட வெயிட்டு என்னன்றது நமக்கு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதான் இந்த ப்ராப்ளத்தோட கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு கீழே ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா, கமாடிட்டி வெரைட்டி, அதாவது 3 கமாடிட்டி சொல்லியிருந்தேன், ஏபிசி அது கொடுத்துருக்காங்க. அந்த ஏ கமாடிட்டிக்கு 3 வெரைட்டி இருக்குது. அதில் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3 வெரைட்டியோட வெயிட் என்னன்றது தெரியாது. பட் இது 3மே ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வெயிட்டு 11 வருதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி பியோட கமாடிட்டியும் அதேமாரி, சியோட கமாடிட்டியும் அதேமாரி. ஸோ இதுதான் நம்ம இப்போ கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த வெயிட் அசைன் டு தி 3 வெரைட்டிஸ், அதாவது இந்த 3 வெரைட்டிஸும் வெயிட், ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் வெயிட் என்னவாக இருக்கும் அதை ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க பை யூஸிங் கிராமர்ஸ் ரூல். ஸோ இப்போ இதனுடைய வெயிட் என்ன வருதுன்றது நம்ம பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேட்டாஸை நம்ம இப்போ லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் டேக் வெயிட் அசைன்ட், அதாவது நம்ம வெயிட் அசைன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். லெட் அஸ் டேக் வெயிட் அசைன்ட் டு தி 3 வெரைட்டிஸ், அந்த 3 வெரைட்டிஸ் 1, 2 and 3. இந்த 3 வெரைட்டிஸோட வெயிட்டையும் நம்ம இப்போ எப்படி எடுக்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஸோ 3 வெயிட் அசைன்மெண்ட்டு நமக்கு என்னன்னு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ அதை எக்ஸாகவும் ஒய்யாகவும் அண்ட் இசட்டாகவும் வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு அப்போ தான் நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே கொடுத்துக்கிற டேட்டாஸ் படி நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாஸ் பாருங்கள், ஏ ஒரு கமாடிட்டிஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 11. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன் 2 into x 2x, 4 into y 4y plus 5 into z 5z equal to 21. So அடுத்தது third equation 3 into x 3x plus 5 into y 5y plus 6 into z 6z equal to 27. ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ 3 ஈக்குவேஷன் இதேமாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது இப்போ பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதோட கண்டினியூஷத்தை எழுதியாச்சு. ஸோ ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எடுத்து எழுதுவோம். ஸோ அதேமாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 4, இசட்டோட வேல்யூ 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5, இசட்டோட வேல்யூ 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது டிட்டர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது. ஸோ அந்த 1 எடுத்துங்க, டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் பாருங்கள். அப்போ 4, 5, 5, 6. ஸோ அடுத்தது நமக்கு மைனஸ். ஸோ அடுத்த நம்பர் நமக்கு 2 இருக்குது. டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரோ இந்த காலம் வச்சுன்னா மிச்சம் இருக்குது 2, 3, 5, 6. ஸோ அடுத்தது ப்ளஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த நம்பர் நமக்கு 3 இருக்குது. டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டிட்டர்மெண்ட்டில் இப்போ இந்த ரோ இந்த காலம் வச்சா மிச்சம் இருக்கிறது 2, 4, 3, 5. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 6 4s are 24 minus 5 5s are 25 minus 2 bracket 6 2s are 12 minus 3 5s are 15. ஸோ அடுத்தது ப்ளஸ் 3, 5 2s are 10 minus 3 4s are 12. க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ அடுத்தது நம்ம 1 போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே. ஸோ 25 to 24 போச்சுன்னா 1 பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ -1. ஸோ அடுத்தது -2. ஸோ 15ல் 12 போயிடுச்சுன்னா நமக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ், அதனால் -3. ஸோ அடுத்தது 3. ஸோ 12ல் 10 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -2. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 1 1s are 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. ஸோ ப்ளஸ் 6 -6 போயிடுச்சுன்னா 0 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ நமக்கு -1 இருக்குது.
ஸோ அந்த -1 மட்டும் இப்போ எடுத்து எழுதிடுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ டிட்டர்மினன்ஸ் வந்து 0 வரல ஸ்டூடெண்ட்ஸ், வேல்யூ வந்துருக்கு. ஸோ எப்போ 0 வரலையோ அப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் எக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ஸில் ஃபஸ்ட்டு காலம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ் காலம், அந்த எக்ஸ் காலம் வந்து இப்போ நம்ம ஈக்குவேஷனில் கொடுத்துக்கிற வேல்யூ படி சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் படி 11, 21, 27 நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11, 21, 27, 2, 4, 5, 3, 5, 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிட்டர்மினன்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 11 இருக்குது, டிட்டர்மினன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மாற்றோம்னா மிச்சம் இருக்கிற 4 வேல்யூ 4, 5, 5, 6. ஸோ அடுத்தது மைனஸ் வரும். நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு 2 இருக்குது, டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மச்சா மிச்சம் இருக்குது 21, 27, 5, 6. ஸோ அடுத்தது நமக்கு ப்ளஸ் வரும். ஸோ அடுத்து நமக்கு வேல்யூ இருக்குது 3. திருப்பி டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மச்சுனா மிச்சம் இருக்குது இந்த 4 வேல்யூ எடுத்து எழுதணும். 21, 4, 27, 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4s are 24 minus 5 5s are 25. So minus 2. So 21 into 6 எவ்வளவு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 126 வருது. அதேமாதிரி மைனஸ் 27 into 5 எனக்கு 135 வருது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் 3. ஸோ திருப்பி 21 into 5 எனக்கு 105 மைனஸ் 27 into 4 108. ஸோ அடுத்து 11. ஸோ நமக்கு 25 24 போயிடுச்சுன்னா 1 ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ், அதனால் மைனஸ் போட்டுட்டேன். அடுத்தது -2. ஸோ 135 126 போயிடுச்சுன்னா 9 வருது ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ அடுத்தது நமக்கு 3. ஸோ 108 105 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ -3. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 1s are 11, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 9s are 18, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9. ஸோ இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் சைன் மட்டும் தனியாக ஆட் பண்ணுறேங்க ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை -11 -9ன்றது நமக்கு -20 ப்ளஸ் 18. ஸோ -20ல் 18 போயிடுச்சுன்னா நமக்கு -2. ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ் வந்து நமக்கு -2 வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் ஒய் பார்க்கணும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஒய் எப்படி போகுதுன்னு இப்போ பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிட்டர்மினன்ட் ஒய் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஒய்ன்றது நம்ம செகண்ட் காலம், அதாவது ஒய் காலமை வந்து இப்போ அந்த வேல்யூவாக மாற்றணும். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிருக்கிறேன், நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ திருப்பி ஈக்குவல் டு, ஸோ டிட்டர்மினன்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ 1 இருக்குது, அந்த 1 எடுத்துங்க, டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மட்டும் மிச்சம் இருக்குது இந்த 4 வேல்யூ 21, 5, 27, 6. ஸோ அடுத்தது -1 ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் போடுங்க. அடுத்து நமக்கு இருக்கிற வேல்யூ 11. ஸோ 11 எடுத்து எழுதுங்க. ஸோ அடுத்த டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மாறிங்க, மிச்சம் இருக்குது இந்த 2 வேல்யூ 2, 3, இங்கே 5, 6. ஸோ அடுத்து நமக்கு ப்ளஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் போட்டுருங்க. ஸோ அடுத்த வேல்யூ இருக்குது நமக்கு 3 இருக்குது, 3 எழுதுங்க, டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணிட்டா இப்போ இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்குது இந்த 4 வேல்யூ 2, 3, 21, 27. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 21 இந்த 1 அப்படியே எழுதிடுங்க. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 21 into 6 நமக்கு 126 மைனஸ் 27 into 5 நமக்கு 135. ஸோ அடுத்தது -11 ப்ராக்கெட் 6 2s are 12 மைனஸ் 3 5s are 15. ஸோ அடுத்தது நமக்கு 3 ப்ராக்கெட் 27 into 2 நமக்கு 54 ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது மைனஸ் 21 to 3ன்றது நமக்கு 63. ஸோ இப்போது 126ல் 135 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 135ல் 126 போயிடுச்சுன்னா நமக்கு 9, பெரிய நம்பர் சைன் மைனஸ். அடுத்தது -11, 15ல் 12 போயிடுச்சுன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ், அதனால் -3. ஸோ அடுத்தது +3. ஸோ 63ல் நமக்கு 54 போயிடுச்சுன்னா எனக்கு 9 வருது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ மைனஸ். இப்போது நமக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 9s are 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 3s are 33, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 9s are 27. ஸோ இப்போ மைனஸை முதல்ல ஆட் பண்ணுறேங்க ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு -36 ப்ளஸ் 33. ஸோ 36ல் 33 போயிடுச்சுன்னா நமக்கு 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ்.
ஸோ அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் y வந்து -3 வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் z கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் z ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம தேர்ட் காலமை மாற்றணும். தேர்ட் காலம்ன்றது இசட்டோட காலம். அந்த இசட்டோட காலமில் அந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸோட காலமை அப்படியே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 2 3. ஒய்யோட காலம் வந்து 2 4 5. ஸோ இப்போ இசட்டோட காலம் தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து 11 21 27. ஸோ இப்போ தேர்ட் காலமை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் இசட் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுவும் 1 ஃபஸ்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோ இந்த காலம் மச்சுனா மிச்சம் இருக்குது 4 21 5 27. ஸோ அடுத்தது மைனஸ் வரும், மைனஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு 2 இருக்குது. திருப்பி டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மச்சுனா மிச்சம் இருக்குது 2 3 21 27. ஸோ அடுத்தது ப்ளஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வேல்யூ 11 இருக்குது. 11 போட்டுருங்க. டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ இந்த காலம் மச்சுனா மிச்சம் இருக்குது 2 4 3 5. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 ப்ராக்கெட். ஸோ 27 × 4 எனக்கு வந்து 108 வருது ஸ்டூடெண்ட், செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் 21 × 5 எனக்கு 105. அடுத்தது -2. 27 × 2 எனக்கு 54. மைனஸ் 21 × 3 எனக்கு 63. ஸோ அடுத்தது ப்ளஸ் 11 ப்ராக்கெட். 2 5s are 10 மைனஸ் 3 4s are 12. அடுத்தது 1 அப்படியே போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 108ல் 105 போயிடுச்சுன்னா நமக்கு 3 -2. 63 54 போயிடுச்சுன்னா 9. பெரிய நம்பர் சைன் மைனஸ் போட்டுடுங்க. ஸோ அடுத்தது ப்ளஸ் 11. 12ல் 10 போயிடுச்சுன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் 1 3s are 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 9s are 18. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 11 2s are 22. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நீங்கள் இது ரெண்டையும் ப்ளஸ் முதல்ல ஆட் பண்ணுறங்க. 18 + 3 நமக்கு 21. இங்கே -22. ஸோ இப்போ 22ல் 21 போயிடுச்சுன்னா 1 ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ இப்போ நம்ம 3மே கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 3ஓட வேல்யூவும் எடுத்து போட்டுட்டு நம்ம இப்போ கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ என்ன வருதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கண்டினியூஷத்தை எழுதியாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு -1 வந்துச்சு. டிட்டர்மினன்ட் எக்ஸ் -2 வந்துச்சு. டிட்டர்மினன்ட் ஒய் வந்து -3 வந்துச்சு. டிட்டர்மினன்ட் இசட் வந்து நமக்கு -1 வந்துச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் பை அப்ளையிங் கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ் டிவைடட் பை டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்ன்றது -2, டிட்டர்மினன்ட்ன்றது -1. ஸோ மைனஸும் கேன்சல் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2/1 நமக்கு 2 வந்துடும். ஸோ அடுத்தது ஒய். ஸோ ஒய்ன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது டிட்டர்மினன்ட் ஒய் டிவைடட் பை டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் ஒய் நமக்கு -3, டிட்டர்மினன்ட்ன்றது -1. ஸோ அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். 3/1ன்றது 3. அடுத்தது இசட். ஸோ இசட் இருக்கிற டிட்டர்மினன்ட் இசட் டிவைடட் பை டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் இசட்ன்றது நமக்கு -1, டிட்டர்மினன்ட்ன்றது -1. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/1 நமக்கு 1. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒய்யோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிங்க, இப்போ இசட்டோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக கன்க்ளூஷனை எழுத வேண்டியது தான். கன்க்ளூஷன் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெயிட் அசைன்ட் டு ஃபர்ஸ்ட் வெரைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெரைட்டிஸ்ன்றது நமக்கு எக்ஸோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸோட ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டோட ஆன்சர் 2. அதேமாரி வெயிட் அசைன் டு செகண்ட் வெரைட்டிஸ். ஸோ செகண்ட் வெரைட்டிஸோட வெயிட் என்னென்னா நமக்கு ஒய்யோட ஆன்சர். ஒய்க்கு என்ன வந்துருக்குன்னா நமக்கு 3. ஸோ அதுதான் அதோட ஆன்சர். ஸோ அடுத்தது நமக்கு வெயிட் அசைன் டு தேர்ட் வெரைட்டிஸ். ஸோ தேர்ட் வெரைட்டிஸோட வெயிட் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இசட்டோட ஆன்சர். ஸோ இசட்டோட ஆன்சர் என்ன வந்து நமக்கு 1. ஸோ அதுதான் தேர்ட் வெரைட்டிஸோட ஆன்சர். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வெரைட்டிஸ்க்கு நமக்கு 2 வந்திருக்கு, செகண்ட் வெரைட்டிஸ்க்கு நமக்கு 3 வந்திருக்கு, தேர்ட் வெரைட்டிஸ்க்கு 1 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.